ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ லேடிஸாகவும் இருக்கட்டும், ஜென்ஸாகவும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு வீடியோ தாங்க இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. பார்த்துட்ருக்கும்போது ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஐக்கியா ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஐக்கியா ஃபர்னிச்சர் ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக எல்லாமே பார்க்க போகிறோம். நாங்கள் அன்றைக்கி போன டே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே செம கூட்டமாக இருந்தது. ஏன் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. பார்க்கிங் ஏரியா பாருங்கள், ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கவே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக நான் கொடுக்குறேங்க. ஏன்னா ரொம்பவே லெங்க்த்தியான வீடியோ ஆக்சுவலி. இன்றைக்கி ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நாளன்னைக்கு ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஃபர்னிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஃபர் அவங்க கொடுக்கல, லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்கலேட்டரில் ஏறி மேலே போயிட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த ப்ராடக்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஜார் வந்து நாங்கள் பார்த்தோம். அதாவது ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஆக்சுவலி நான் பார்த்துட்டு போயிட்டேன், பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். ஆஃபருக்கு வந்து ஒர்த்தாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். எஸ்கலேட்டர்லேருந்து மேலே ஏறும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாரி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ கவர்டு ப்ளே ஏரியா, நல்ல செக்யூர்டாக குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுற அளவுக்கு கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க இது. ஸோ நான் சொன்ன மாதிரி வாங்க ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ளவர் வாஸ்க்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஃப்ளவர்ஸோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா, அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கலர்ஸும் வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டான ஒரு கலராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஐக்கியா ஷாப்பில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய வச்சுருப்பாங்கங்க. லைக் வந்து எக்கு கட்டர், பிளேட் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் குட்டி குட்டியாக இருக்குங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் அதை பற்றி ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அங்கே போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஜூஸ் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட் தாங்க இது ஆஃபரில் இருந்தது. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் கிளாஸ் பாக்ஸ் தாங்க இது ரொம்பவே ஹெவியாக இருந்தது, செம சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தனியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் ஜார் ஒன்று காமிச்சேன் பார்த்திங்களா, அதுக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன். அதுவும் நாங்கள் தனியாக தான் நாங்கள் பே பண்ணோம். அது அரௌண்ட் 300 ருபீஸ். இந்த லிட்டும் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ், ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட் சூப்பருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெப்பர் க்ரஷர், ஓகேங்களா. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அந்த ஜீப்ராவுடைய பிரிண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க. அந்த மாதிரி பவுல் செட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டேபிளில் யூஸ் பண்ணுறது ஆயில் கேன்சிஸ்டர், குட்டியாக நம்ம நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆயில் நம்ம டேபிளில் ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு இது வந்து ஆப்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. 200 ருபீஸ் நினைக்கிறேன் அது. அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ், ஒரு சைடு ஃபுல்லாகவே சாஃப்ட் டாய்ஸ் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் தாங்க, செம சூப்பராக ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். அதுக்கு மேட்சிங்காகவே வந்து பார்த்திங்க ஃப்ளவர் வாஸ் வச்சுருந்தாங்கங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரூம்னால் நம்ம இப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய ஐடியாஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐடியாஸு, ஒரு பெட்ரூம் எப்படி செட் பண்ணுறது, ஸோ அது வந்து நிறைய என்கொயரி அவங்களுக்கு நிறைய வருது, வந்தும் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப் நீங்கள் பார்த்தாலே செம சூப்பராக ரொம்ப பாஷாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஹனிகாம் டிசைனில் கிளாஸ் மிரர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளார்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் வாஸோட ரேட் பார்த்திங்கன்னா 999
கொடுத்துருக்காங்க. ரேட் ஏதோ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஃப்ளவருக்கு வந்து தனி ரேட்டு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸு ₹300 போட்டிருக்காங்க. 500க்குள்ளது வந்து ₹300ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒன்று ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பீச்சிஷ் கலரு. ஸோ அப்புறம் வந்து தலைவாணியே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க, அதுவும் ₹300. ஸோ ₹300 தலைவாணி பில்லோவும் சேர்த்து பில்லோ கவருக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். அதான் IKEAல வந்து ஒரு பெரிய இது ஆக்சுவலி. நம்ம இப்போ ஒரு பவுல் செட் வாங்கினாலும் பவுலுக்கும் தனியாக பே பண்ணணும், அந்த லிட்டுக்கும் தனியாக பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ஆர் காஃபி ட்ரே, உட்டன் ட்ரே வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கிளாஸ் மக் இருந்து பாருங்கள், காஃபி மக். ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அந்த காஃபி மக் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த சைடில் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா சோஃபா செட்ஸுங்க. இந்த சைடில் ஃபுல்லாகவே ஐக்கியா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கடல் மாதிரி தான். ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு டக்கு டக்குன்னு நம்ம போயிட முடியாது, ஓகேங்களா. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாஸ் வச்சுருக்காங்க. பட் எனக்கு என்னவோ வந்து அந்த கஸ்டமைஸ்ட் பண்ணுற சோஃபா லுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆசைப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கேன்னா அவங்களுடைய ஓன் ஐக்கியாவோட பிராண்டோட ஓன் இதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவால்விங் சேரு, டைனிங் சேர், ப்ளஸ் வந்து ராக்கிங் சேர் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சோஃபாஸோட கலெக்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. பெட்கம் சோஃபாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 அந்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சோஃபாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு 10% அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் சோஃபா, எல் ஷேப் கார்னர் சோஃபா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சோஃபாவோட குஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஆக்சுவலி. டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நெக் பெயின், பேக் பெயின் வராமல் இருக்குங்க. ரொம்பவே வந்துட்டு அந்த கவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா குஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பேக் பெயின், நெக் பெயின் வந்துடும். அந்த சீட்டு வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் காஃபி ஆர் டீ மக்ஸு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐக்கியா ஷாப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டில் வந்து இருக்குது. பட் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஷாப் அங்கே கிடையாது. அங்கே லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. பட் அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கேயே வந்துடலாம். இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க, கலர்ஸில் வச்சுருக்காங்க. இந்த ஐக்கியா ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகசந்திராவில் இருக்குதுங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் வந்து ஐக்கியா இருக்குது. ஒன்று ஹைட்ராபாத், இன்னொன்று பெங்களூரில், ஓகேங்களா. பெங்களூரில் இப்போ ஒரு 2 years பேக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சில சிட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அது நம்ம பின்கோடு கொடுத்து பார்க்கணும் ஆக்சுவலி எந்தெந்த சிட்டிஸ்க்கெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அந்தந்த ஊரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் வந்து ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் சில இது வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன். உட்டன் பவுல்ஸாக இருக்கட்டும், சில குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். கிச்சன் செட்டாக இருக்கட்டும், வார்ட்ரோப் யூனிட்டாக இருக்கட்டும், பாருங்கள் இந்த கிச்சன் செட்டோட இது பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு ஐலண்ட் கிச்சன் செட்டப் மாதிரியும் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எல்லாமே டேண்டம் பாக்ஸ், அவங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் வந்து ஒரு செட்டில் வந்து 3 pieces சைஸ் வேரி படி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதை மாற்றிட்டாங்க. 2 சிசர்ஸ் தான் ஒரு செட்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த பாக்ஸு, வார்ட்ரோப்ஸ்கில் வந்து இன்னர்ஸ் வைக்கக்கூடிய பாக்ஸஸ்ஸு அந்த இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. வார்ட்ரோப் யூனிட்ஸில் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த செட் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஷெல்ஃபுங்க, ரேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைட் டேபிள்ஸ், கார்னர் டேபிள்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். புக் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் இருந்தது ஆக்சுவலி. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக்கில் வால்நட் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டிவி டேபிள் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டெக்கரேட்டிவ் பொருட்கள் வைக்கிறதுக்குன்னே அது ஒரு பெரிய ஒரு ஷெல்ஃப் மாதிரி அது கூட நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்குது. சிலதுக்கு டோர்ஸ் இருக்குது, சிலதுக்கு டோர்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஹால்லேயோ இல்லை டைனிங் ரூம்லேயோ இந்த ஷோ பீஸ் இல்லாட்டி நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாங்க்ஸோட ரேட் வந்து 400 ருபீஸ், டிபெண்ட்ஸ் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். பிளாங்க்ஸ் மட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லாட்டி நம்மக்கிட்ட வார்ட்ரோப்ஸ் இருக்குது, வார்ட்ரோபுக்கு தகுந்த மாதிரி பிளாங்க்ஸ் வேணுனாலுமே அங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வைக்கிற மாதிரி தான். நம்ம கிச்சனுக்கும் யூஸ் ஆகும், யூட்டிலிட்டி ரூமுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெசல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். புக் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை, நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். சிலது வந்து டோரோடு இருக்குது, சிலது டோர் இல்லாமல் இருக்குது. பட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலி குவாலிட்டியாக நல்ல இதாக தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து காசு கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஸ்பேஸ்க்காக வந்து க்ராக்கரி யூனிட் செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இது க்ராக்கரி யூனிட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம புக் ஷெல்ஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, இந்த டேபிள் இதெல்லாம் வந்து டைனிங் ரூமுக்கு ஆப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு புக் ஷெல்ஃப் ஒன்று பார்த்தோம். இது டிவி யூனிட். நாங்கள் ஒரு புக் ஷெல்ஃப் ஒன்று பார்த்தோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது தான். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இதில் க்ராக்கரியும் வச்சுக்கலாம். நடுவில் வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் லைட்டோட. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராக்கரி வச்சுக்கலாம். மேலேயும் கீழேயும் வந்து புக்ஸும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டில் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அசம்பிள் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் உண்டுங்க. நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ட் 2ல் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி எல்லாமே சொல்கிறேங்க. இதுவே ரொம்பவே லெங்க்தி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.